நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வெப்படை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட தனியார் நூற்பாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் ஏராளமான குஜராத், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட வட மாநில தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் வெப்படை அருகே உள்ள பாதரை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நூற்பாலையில் தங்கி பணிபுரியும் ஒரிசா மாநிலத்தை சார்ந்த வடமாநில தொழிலாளர்கள் இருவர் தலையில் கல்லால் தாக்கி கொலை செய்யப்பட்ட நிலையில் இருந்தனர். இதுகுறித்து பொதுமக்களிடமிருந்து வெப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த துபலேஷ் மற்றும் முன்னா ஆகியோருக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாகவும் இருவரும் பணிபுரியும் இடத்திலேயே தாக்கி கொண்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் மாலை 5 மணிக்கு வெளியே சென்றவர்கள் மீண்டும் பணிக்கு வரவில்லை என்றும், இந்த நிலையில் இன்று காலை சடலமாக இருந்ததுதான் தங்களுக்கு தெரியும் என உடன் பணிபுரியும் சக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நூற்பாலையின் தங்கும் விடுதியில் முன்னா மற்றும் துபலேஷ் தங்கும் அறையில் மேலும் 6 நபர்கள் உடன் தங்கியிருந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. அதையடுத்து அவர்களுடன் தங்கியிருந்த மற்ற வடமாநில தொழிலாளர்களை போலீசார் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெப்படை அருகே உள்ள பாதரை கிராமத்தில் ஒரிசா மாநில தொழிலாளர்கள் கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கொலையான இருவரும் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள், இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டு இருந்தனரா அல்லது இவர்களுடன் மது அருந்தும் போது ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் கொலை செய்யப்பட்டனரா என்ற சந்தேகத்தின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.